இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏப்பா, இந்த முனுசாமி பையன் 3 மாசமா வட்டி கொடுக்காம இழுத்து அடிக்கிறான். நீ கேட்டியா? அவன் வட்டி கொடுக்குற மாதிரி தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, பேசாம நிலத்தை எழுதி வாங்கிடுவோம். என்னப்பா சொல்றீங்க? அப்பா என்னத்தா? வாங்கப்பா கூத்துக்கு போலாம். பா, அவன்லாம் ஒரு ஆளு, அவன் போடுறதுலாம் ஒரு நாடகம். அதை போய் நம்மளும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் வேண்டாம்ப்பா. அந்த கூத்து நல்லா தானே இருக்கு. நீ என்ன கோவப்படுற? வள்ளி, எதுக்கு அடம் பிடிக்கணும்னு ஒரு அளவு இருக்கு. போக கூடாதுன்னு சொன்னா வீட்டுல இருக்கணும். என்ன குறுக்க பேசிட்டு இருக்க? எங்கிருந்து வருது இந்த பழக்கம்? டேய், குழந்தைகிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? ராஸ்கல், தொலைச்சிருவேன். அதாகப்பட்டது மகாஜனங்களே, இந்த ஊர்ல மலைமுழுங்கி மகாதேவன் ஒருத்தர் இருந்தாராம். அவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஊர்ல இருக்கிற மலை எல்லாத்தையும் முழுங்கி தெரிச்சிருவானா. அது மாதிரி இந்த ஊர்ல நிலம் முழுங்கி நகை முழுங்கின்னு ஒருத்தன் இருக்கானா. அப்படியா? அவன் பேர் என்ன? ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் எதுக்கு சொல்லணும்? அவன மாதிரியே வந்துட்டா போச்சு. மலமுழுங்கி 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 ஐயா. வணக்கங்க ஐயா. என்னடா, நேத்து குடிஞ்சதை விட இன்னைக்கு முதுகு நிமிர்ந்து இருக்கு. ஐயா முதுகு வலிங்கய்யா. என்னைக்கும் ஒரே மாதிரி குனியணும். நிமிரணும்னு ஆசை வந்தாலே அழிச்சிருவேன். நீங்க 2 பேரும் மட்டும் தானா, இல்ல இங்க வேற யாரும் இருக்காங்களா? ராஜனோட அப்பா அம்மாலாம் எங்க இருக்காங்க? சின்ன வயசுலயே அப்பா அம்மா தவறிட்டாங்க. என்கிட்டதான் வளர்ந்தான். தாய் தகப்பன் இல்லாம வளர்றவன் எப்படி இருப்பான்? காட்டு செடி மாதிரி. அவனை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. அப்படிக்கும் வரும். ஆனா நியாயமான விஷயத்துக்கு மட்டும்தாமா கோவம் வரும். ரொம்ப பொறுப்பா இருப்பான். யாருக்கிட்ட சீரணும், யாருக்கிட்ட அன்பா இருக்கணும்னு அவனுக்குன்னு ஒரு வரையறை இருக்கு. பாதிக்கப்பட்டவங்க கிட்டையும் பொண்ணுங்க கிட்டையும் ரொம்ப தன்மையா நடந்துப்பான். ராஜா மேல நீ உயிரியே வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா அவனுக்கு பொய் சொல்றது பிடிக்கவே பிடிக்காது. சீக்கிரமே அவன் கிட்ட நீ யாருன்னு சொல்லிடுமா. உடனே சொல்லணுமா? சொல்லணும் தான். ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம்னா அதுக்கு தைரியம் வேணும். அதை அடையறதுக்கு துணிச்சல் வேணும். வெறுமன ஆசைப்பட்டா மட்டும் போதாது. சரி, நீ அவனை கட்டிக்கிட்டா உன் சொகுசு எல்லாத்தையும் விட்டுட்டு வர மாதிரி இருக்குமே. ஊரா எங்க கூட அலையணும். தோ இந்த சின்ன கூடாரத்துல தான் தங்கணும். பெரிய வருமானம் எல்லாம் கிடையாது. ஆனா நம்ம பண்ற வேலை இந்த சமுதாயத்துல நிறைய பேருக்கு உதவியா இருக்கும். இதெல்லாம் உன்னால ஏத்துக்க முடியுமா? முடியும். காதலிக்கும் போது இதெல்லாம் கஷ்டமா தெரியாது. சேர்ந்து வாழும் போதுதான் ஐயோ அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டோமேன்னு தோணும்ல. எனக்கு தோணாது.
அவரை நான் ரசிச்சதே இந்த நாடகத்தை பார்த்து தானே. நீங்க எல்லாம் வாங்கின அசலை தாண்டி வட்டி கொடுத்துருக்கீங்களா? 4 மடங்கு கொடுத்துருக்கேன் தம்பி. 4 மடங்கு. இன்னும் அசல் அப்படியே நிக்குது. நீங்க அதுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்க, அப்படித்தானே? டேய் என்னடா பண்ற? டேய் கிளிக்காதடா. என்னடா பண்ற? அவங்க கையெழுத்து போட மாட்டாங்க. உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்க. எதிர்த்து நின்னு செத்தாலும் பரவாயில்ல, குனிஞ்சு வாழாதீங்க. அது உங்களை மட்டும் இல்ல, அடுத்து வர்ற உங்க சந்ததியை பலவீனமாக்கிடும். போங்க. டேய் எங்கடா போறீங்க? தம்பி சொல்றது சரிதானே. அசலுக்கு மேல நாங்க வட்டி கொடுத்துட்டோம். இனி எங்களால வட்டியும் கொடுக்க முடியாது, அசலும் கொடுக்க முடியாது. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இனிமேலாவது செஞ்ச பாவத்துக்கு ஏதாவது நல்லது பண்ண பாருங்க. இன்னும் அடாவடித்தனம் பண்ணி அழிஞ்சு போகாதீங்க. இவன் எதுக்கு கனகவல்லியை கூட்டிட்டு போறான்? ஐயா சொல்லுங்க. அந்த பொண்ணு, அவன் எதுக்கு அவன் கூட போறான்? அந்த பொண்ணு அவனோட தங்கச்சி தம்பி, உங்களுக்கு தெரியாதா? அவனோட தங்கையா? உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. ஆனா உங்களுக்கு என் அப்பாவை பிடிக்கல, அண்ணனை பிடிக்கல. இதுல நான் அந்த குடும்பத்து பொண்ணுதான்னு தெரிஞ்சா நீங்க என்னை ஏத்துக்க மாட்டீங்கன்னு தான் நான் நம்மளோட காதலுக்காக போய் சொன்ன. ராஜன், என்னை மன்னிச்சிருங்க. 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஆனா நான் நம்ம காதலுக்காக ஒரே ஒரு போய் தானே சொன்னேன். என்ன ஏமாத்துறன்னு தோணவில்லையா உனக்கு? இல்ல, நான் உங்க மேல வச்சிருக்கிற காதல் உண்மை. நீங்க என்ன தானே விரும்புனீங்க, என் குடும்பத்தை இல்லையே. அப்புறம் என்ன பிரச்சனை ராஜன்? என் வாழ்வோ சாவோ அது எதுவா இருந்தாலும் உங்களோட தானே நான் முடிவு பண்ணிட்டேன். என்னால மனசுல ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு வேற ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்ட முடியாது. எப்ப நான் உங்களை நினைக்க ஆரம்பிச்சனோ அப்பவே நீங்க தான் கடைசி வரைக்கும்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல கனகவல்லி, இது ஒருபோதும் நடக்காது. ஏன் ராஜா, ஏன் நடக்காது? நடக்காது, அவ்வளவுதான். அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ராஜா, ராஜா,